நம்மளுடைய ஞானத்தை அவர்களுக்கு கொடுங்க. அதாவது இந்த சேத்திரத்தினுடைய குருநாதர் இங்கே ஜீவசமாதியாக இருக்கக்கூடிய இடைக்காடார் அவர் இந்த பிரபஞ்சத்தை நவக்கோள்களும் அழித்து இந்த பிரபஞ்சம் சுத்தமாக அழிய வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்திலே அழித்து விட்டார்கள், அழிக்க போகிறார்கள். அதற்கு முன்னாடியே இடைக்காலர் என்ன செய்கிறார்? அவர் ஒரு ஆடு மேய்ப்பவர். கிராமத்தில் இருக்கக்கூடிய வீடுலாம் பாக்கியெல்லாம் மண் சவரெல்லாம் தான் இருக்கும். அந்த மண்ணை குலைத்து சிறுதானியங்களை சேர்த்து அதில் வரகு, கம்பு, வேப்பை என்று சொல்லக்கூடிய சிறுதானியங்களை குலைத்து வீடு கட்டுறார். மண்ணாலே வீடு கட்டுறார். இந்த பிரபஞ்சம் அழிய போகுது என்று எண்ணி வீடு கட்டுறார்கள். அனைவரும் இந்த மாதிரி இந்த கிழமை இந்த தானியத்தை குலைத்து வீடு கட்டுறானே என்று கேள்வி செய்கிறார்கள். அவர் ஒரு 10-20 ஆடு வளர்ப்பார். இந்த வீடு கட்டி முடிஞ்ச பின்னாடி இந்த உலகத்தில் எந்த புல் பூண்டு கூட இல்லை, எந்த விவசாயமும் கிடையாது, எந்த மக்களும் கிடையாது. அவர் மட்டும் 20 ஆடுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அங்கே தண்ணி இல்லாமல் வாழக்கூடிய ஆடு